எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் கொஞ்சம் நேரத்தில் செம்ம டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாவை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கணுங்கிறது கிடையாது. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே நம்மளுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நிறம் மாறி இருக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். அதனுடைய பச்சை வாசனை நல்லா போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்த தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கும் போச்சில் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தெளித்து விட்டுவோட இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதை மாதிரி வதக்கி எடுத்துருக்கணும். இப்போ அடுத்ததாக நல்ல பழுத்த தக்காளி பழம் 2 எடுத்து நான் கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 80-85% அளவுக்கு கிரைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் நம்ம இப்படி கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால அந்த கிரேவி, அதாவது அந்த தொக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை மாதிரியே நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவு குக்காய் வந்திருக்கு. நம்ம வந்து இறாலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கிடலாம். இதிலே இப்போ தண்ணி உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுலேருந்தே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். முதல்ல நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாலே இதை முதல்ல அப்படியே வதக்கி எடுக்கும் போச்சில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இறால் ரொம்ப பெருசாக இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்தில் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்கணும். தண்ணியும் நல்லா இதில் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணும் அப்படி, அதாவது சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 1 டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்கிட்டுறதுக்கு தான் செய்கிறேன். அதனால தான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இறாலை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஹார்டானது மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 10-12 நிமிஷத்தில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போமே நம்மளுக்கு இது ரெடி ஆயிருச்சு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி ஆக்க போகிறேன். அதனால் பக்கத்திலே இருந்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போவுமே நல்லா அழகாக சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். இது ரச சாதம், பருப்பு சாதம், அப்படி இல்லைன்னா வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய்.